ஒரு அரசியல் தலைவர், கட்சி தலைவர், அப்புறம் ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரும் இந்த மாதிரி பப்ளிக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் ஈடுபடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. இதற்காக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ தலைமை செயலாளரும் டிஜிபியும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். இது இந்த ட்ரெண்ட் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு சிவில் சர்வெண்ட் மேலே இவர் பெரட்டல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சட்டப்படி அவர் ஆக்ஷன் எடுக்கிறார். ஆனால் இது ஒரு ப்ரெஸ் மூலமாக 2 பேரும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்லது கிடையாது. இதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிபியும் தலைமை செயலாளரும் இதில் தலையிடணும். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதை இந்த ஒரு பப்ளிக் ஸ்பாட் என்கரேஜ் பண்ணக்கூடும். காவல்துறை ஏற்கனவே ஒரு நபரை சந்தேக அடிப்படையில் அவரை தான் குற்றவாளி என்று சொல்லி கைது செய்திருக்கிறாரு. இன்னும் மேலும் என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் பண்ணணும். எடுத்த உடனே சிபிஐன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரோக்ரஸ் ஆகும் பொழுது உடனே சிபிஐ கேட்கறதுல எனக்கு நியாயம் படலை. என்ன அதோட ஸ்கீம் என்னன்னு எனக்கு இன்னும் விவரம் தெரியல. அது தனியாருக்கு கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் கட்டணம் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கவங்களை படிக்க வச்சாங்கன்னா அதை பற்றி எனக்கு பெரிய ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு ஒரு கார்பரேட்டோ இந்த ஸ்கூலுக்கு அவங்க அதை மேம்படுத்தி அவர்கள் அதில் ஏதோ ஒரு மெமோரியலாக ஒரு பேரை வச்சு அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் அதை ஃபீ பேயிங் ஸ்கூலாக மாறக்கூடாது. இன்னைக்கு எப்படி ஃபீ இல்லாமல் ஃபீஸ் இல்லாமல் எப்படி மக்கள் படிக்கிறாங்களோ அதே நிலையில் வச்சு அதோடைய தரத்தை மட்டும் உயர்த்தினார்கள் என்றால் எனக்கு எந்த ஆட்சேபனை.